ஹாய்! வேலண்டைன்ஸ் டே வந்தாலும் வந்துச்சு, எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டே சாவடிச்சுட்டாங்கப்பா. ரோஸ் டே, சாக்லேட் டே, டெடி டேன்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் வெறும் பேப்பரா இருக்கு. லவ் லெட்டர் நினைச்சேன். இந்த சாக்லேட்ல அப்படி உள்ள என்னதான் இருக்கு? ஏதோ ஆட்டின்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலான்றதுக்கோசம் தான் என் சாக்லேட்டே வாங்கியிருக்கேன். அந்த டைரி மில்க் கவர்லயே கீழ வந்து யூ மெல்ட் மை ஹார்ட்ன்னு இருக்கும். அது கீழயே வந்து புல்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இழுத்தீங்கன்னா ஒரு 4 பாக்ஸ் கோடு போட்டு குடுத்துருப்பாங்க. அதுல நீங்க யாருக்குன்னா குடுக்க போறீங்க அப்படின்னா எழுதி குடுக்கலாம். இல்ல உங்களுக்கு யாருன்னா எழுதி குடுத்தாங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு யாரும் எழுதியும் குடுக்கல. நான் எழுதியும் யாருக்கும் குடுக்கல. ஏன்னா நான் எனக்கே செல்ஃபா வாங்கிக்கிட்டேன். அதனால அது காலியா மொட்டையா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஓப்பன் பண்ணோனயே நம்மளோட ஃபோட்டோ வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுல. அதுக்கப்புறம் வந்து டைரி மில்க் பெருசா ஒண்ணு வந்துச்சு. ஒரு ரூ. 350 அந்த பெருசு ஒர்த்து தான். நான் ஆராய்ச்சி பண்ணதே உள்ள அந்த ஆட்டின் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கோசம் தான் இந்த சாக்லேட்டே வாங்கியிருந்தேன். இந்த கோல்டன் டிராப்லாம் பார்த்தோனே எனக்கு வந்து மெமரீஸ் பிரிங் பேக் அப்படின்னு இருந்துச்சு. சரி உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தோனே நான் கண்டுபிடிச்சுட்டேன். உள்ள ஆட்டின் இருந்துச்சு. நான் கண்டுபிடிச்சுட்டேன்டா அப்படின்ற ஒரு வெற்றியோட நான் இருந்தேன். இந்த டைரி மில்க் நான் வாங்குனதுக்கு காரணமே வந்து எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. இந்த டைரி மில்க்க நடுவுல ஆட்டின்னு இருக்கும்லாம் போட்டிருந்தாங்க. இது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கலான்றதுக்கோசம் தான் இந்த டைரி மில்க்கே வாங்கியிருந்தேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு.